ஆண்டவர் நம்ம கூட தான் இருக்கிறாரு. நம்மளை விட்டுட்டு ஆண்டவர் எங்கேயுமே போல. எங்க போவார்? ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையை விட்டுட்டு அவர் எங்க போவார்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பாப்பா. அவர் நம்மை நேசிக்கிற தகப்பன். அப்படித்தானே? வேத வசனம் சொல்லுகிறபடி இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற அர்த்தம். அப்ப அப்படிப்பட்ட ஒரு இம்மானுவேல் நம்ம கூட இருக்கிறதுக்காக தான் அவர் இந்த பூமிக்கே வந்தது. நம்மோடு கூட பேசி, நம்மளோடு கூட இருந்து, நம்மோடு கூட நம்ம குடும்பத்துல ஒரு ஆள் மாதிரியே இருக்கணுங்கிறது தேவனுடைய எதிர்பார்ப்பு. அப்ப இவ்வளவு தூரத்துக்கு ஆசைப்படுற ஒரு ஆண்டவர் நம்மளை கைவிட்டுட்டு போயிடுவாரா? கொஞ்சம் நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் தானே. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, அப்பாவை பார்த்து அறிக்கையிட போறோம். ஆண்டவரே, நீங்க என் கூட இருந்து என்னை ஆசீர்வதிக்க போறீங்க. நம்ம சொல்ல போறோம். இப்ப ஆண்டவர் நமக்கு சொல்லிட்டார், நான் உன் கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். இப்ப நம்ம என்ன சொல்ல போறோம்னு அப்பாவை பார்த்து, ஆண்டவரே நீங்க என் கூட இருந்து என்னை ஆசீர்வதிக்க போறீங்க. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருக்க போகிறேன். என் வாழ்க்கை ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாக இருக்க போகிறது. என் குடும்பம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக இருக்க போகிறது. என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்க போகிறார்கள். என் பிள்ளைகளின் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்க போகிறார்கள்னு சொல்லி இன்னைக்கு நம்ம அறிக்கையிட போறோம். ஆயத்தமா இருக்கிறீங்களா? அதனால கலக்கத்தையோ கவலையோ தூக்கி வச்சுட்டு என் ஆண்டவர் என் கூட இருக்க போறாரு. அவர் அதுக்காக தானே இந்த பூமிக்கு வந்ததே. என்னோடு கூட வாசம் பண்ணுகிறதற்காக தான். அவர் என் கூட இருக்கணுன்றதுக்காக தான் இந்த பூமிக்கு தன் மகிமையை துறந்து எல்லாத்துக்குமே வந்தது. எதுக்குன்னா என் கூட இருக்கணும். அவருக்கு என் கூட இருக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும்.